வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு தடை விதிக்காவிட்டால் 8 ஆண்டு அரசியல் அம்போ சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி. இது போன்ற அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெல்லியில் அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு தடை விதிக்காவிட்டால் தமது 8 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு கர்நாடகா மாநிலம் கோலாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசிய ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்ற பெயர் வைத்தவர்கள் பண மோசடி செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றனர் என விமர்சனம் செஞ்சிருந்தார். இது மோடி என பெயர் கொண்ட சமூகத்தினரை அவதூறு செய்வதாக கூறி பாஜகவின் புர்னேஷ் மோடி குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். குஜராத் மாநிலம் சூரத் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக இத்தண்டனை பார்த்தீங்கன்னா நிறுத்தியும் வைக்கப்பட்டது. 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ராகுல் காந்தியின் எம்பி பதவி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ரத்து செய்யப்பட்டது. அவர் எம்பியாக வேண்டுமென்ற கேரளா வயநாடு லோக்சபா தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் ராகுல் காந்தி எம்பி என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட பங்களாவும் திரும்ப பெறப்பட்டது. இதனிடையே ராகுல் காந்தி தமக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக குஜராத் அமர்வு நீதிமன்றம், குஜராத் உயர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ராகுல் காந்தி முன் உள்ள ஒரே கடைசி வாய்ப்பு உச்சநீதிமன்றம். ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் முன்னரே அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. புர்னேஷ் மோடி தம்மையும் வழக்கில் இணைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் நேற்று 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தார். அம்மனுவில் ராகுல் காந்தி அரசியல் ரீதியாக அரசியல் எதிரிகளை நோக்கித்தான் பேசினார். ஆனால் மனுதாரர் தவறுதலாக புரிந்து கொண்டு தங்களை பேசியதாக வழக்கு தொடரிலிருந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தவறானது. ராகுல் காந்தி எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை, எதிராக பேசவில்லை. அவரது பேச்சு முழுமையாக அரசியல் அடிப்படையிலானது. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் தம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மோடி என்பது ஒரு சமூகத்தின் பெயர் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்களின் உட்பிரிவுகளிலும் கூட இருக்கிறது. மோடி என்ற ஒரு பெயரை தனிப்பட்ட நலனுக்காக ராகுல் காந்தி விமர்சிக்கவும் இல்லை. மனுதாரர் மோத் வணிக சமாஜ் என்ற அமைப்பை சேர்ந்தவராக குறிப்பிட்டுள்ளார். அவரும் மோடி பெயருக்கு என்ன தொடர்பு? அத்துடன் 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு தடை விதிக்காவிட்டால் ராகுல் காந்தியின் 8 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டால் சிறை தண்டனைக்கு பின் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. இதனை குறிப்பிடும் வகையில் 8 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை பாதிக்கும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.